எழுச்சி தமிழரின் சீரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் இளைஞர் பட்டாளமாக அமைந்து கொண்டிருக்கும் என் இங்கெல்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். எழுச்சி தமிழருடைய பிறந்த நாளை முன்னிட்டும் மது போதை ஒழிப்பு மாநாட்டை குறித்தும் நம்முடைய கட்சி அங்கீகாரம் பெற்றதை குறித்தும் இந்த நேரத்தில் நாம் இங்கு பேச உரிய செயலாளர்கள், மேலிட பொறுப்பாளர்கள், மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு சிறப்பு அழைப்பாளராக அருமை அண்ணன், நாங்கள் அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு சென்னை செயற்குழு மீட்டிங்கில் பேசும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. பெண்களுக்காக பேசக்கூடியவர்கள் காங்கிரஸ் அண்ணனும் இந்தியாவுக்கு இதுவர் மட்டும்தான் என்பது எல்லா பெண்களுக்கும் தெரியும். அவர்களால் மட்டும்தான் எங்களை அடையாளம் காட்ட முடிகிறது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவர் சிறப்பு அழைப்பாளராக எங்களுடைய கோரிக்கையில் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்துருங்கண்ணா, நிறைய பேர் வளர்த்துருந்தாலும் அவரு தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். இது 4ஆம் தேதியே, ஆகஸ்ட் 4ஆம் தேதியே நாங்கள் நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தால் இந்த தேதியை நாங்கள் குறிப்பிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னே தான் இதை நாங்கள் ரெடி பண்ணோம். முதல் நாள் நாங்கள் இதை போடுறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலெக்ஷன் பண்ணவே முடியல. நைட்டு 9 வரைக்கும் இருக்கும். இதை நேற்று நான் கலெக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் மூலியமாகவும் கையிலையும் கொடுத்துருக்குறேன். இதில் என்ன விஷயம், 3 விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த கூட்டத்தை போட்டிருக்கோம். இப்போ அன்பு சகோதரர் ஒன்றிய செயலாளர் முருகன் அவர்கள் கூறியது போல் இரவும் பகலவுமாக உங்களோடு நான் பயணித்து 1 ஆண்டு காலத்தை கழித்து காலையில் எடுக்கும் வேண்டி 10 மணி வரைக்கும் அது அப்படி ரவுண்டு கட்டிட்டு தான் இருக்கும். அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் எனக்கு உங்களுடைய அனைத்தருடைய ஒத்துழைப்பின் காரணத்தினால தான் நான் இங்கே நினைச்சு நிற்கிறேன். இதுதான் உண்மை. அதே போல் கூட பூத் ஏஜென்ட்ஸ் போடும்போது கூட 240 பேர் 3 பஸ் இருக்கும், 180 பேர். அது இல்லாமல் நம்ம கூட 200 பேர் கூப்பிட்டு போனோம் பூத் ஏஜென்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு பிரிக்கப்பட்ட மாவட்டம், மைய மாவட்டத்தில் 110 வண்டி வச்சுட்டு போனோம். அது மிகப்பெரிய பெருமை. நம்ம எலெக்ஷன் வேலை பார்த்தோம். ஒரு நேரத்துலையும் கொடியேற்றுது. அதே போல் எங்கெங்கே வன்முறைகள், பெரியாட்டம், சண்டை, சச்சரவு, கலந்து திருமணம், போராட்டம், அதே போல் என்னென்ன நிகழ்ச்சி எல்லாரும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக எனக்கு ஒத்துழைச்சிங்க. அது எனக்கு மிக நன்றி. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பெண்ணு நான் எந்த நேரத்தில் ஏந்திருக்கிறேன், எந்த நேரத்தில் தூங்குறதுன்றது எனக்கு தான் தெரியும். ஆனால் நான் வீட்டில் நம்ம கட்டவே மாட்டாங்க. இப்போ கட்சி வேலை பார்க்குறாங்க. காலையில் நான் நேற்று கூட 6 மணிக்கு வண்டி எடுத்து 10 மணிக்கு வீட்டுக்கு போனேன். அப்படி தான் நம்ம கட்சியில் பயணிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு இந்த பொறுப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதை பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணம். புரட்சியாளர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிறாங்க. இந்த 3 விஷயத்துக்காக தான் இந்த நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். இதை விரிவாக்கத்தோடும் அண்ணா அவர்கள், என்னுடைய உடன்படாத அண்ணன் அவர், நாங்கள் எப்பயுமே எனக்கு கொஞ்சம் பைபிளில் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் எப்பயுமே ப்ரேயர் பண்ணிப்பேன். அது இப்போ கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு எப்போதான் மனசு வருத்தமாக இருக்கும். நான் பைபிள் எடுத்து ஒரு வசனம் படிப்பேன். அப்படியே கூட நம்ம கட்சிக்காரங்க எல்லாருக்குமே நான் ஜோம் பண்ணுவேன். நான் காலையில் அது மாதிரி பண்ணுற ஒரு வழக்கம், எனக்கு ஒரு ஆறுதலுக்காகவும் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைச்சிங்கிறது எனக்கு தலைமை வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். காலையில் மாநில செயற்குழு கூட்டம், அதுக்கப்புறம் மாவட்ட செயற்குழு கூட்டம், அதில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய மாவட்டத்தை நீங்கள் என்ன நடந்தது என்பதை நான் எடுத்துரைத்தேன். இந்த நேரத்தில் இதில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியையும் உங்களுக்கு பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பிறந்த நாள் விழா, மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு தலைவரோட நம்ம கட்சி அங்கீகாரம் பெற்றது. இந்த 3ஐயும் மையமாக வைத்து இப்பொழுது சிறப்பு அழைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் அவர்கள் இந்த நேரத்திலே உரையாற்றுவார் என்று வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.